100 கல்லை கையில் கொடுக்குறாரு. ஒரு கல்லாக தலைக்கு பின்னாடி போட்டுக்கிட்டே போ. 100வது கல் எங்கே விழுதோ அந்த இடத்துல நீ திரும்பி பாரு. நீ அங்கே 1000 தலையை நீ கொய்வ, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. அதுபோல் அம்பாள் வந்து இங்கேருந்து போகும்போது ஒரு கல்லாக தூக்கி போட்டுக்கிட்டே தான் போனாங்க. இதுபோல் தூக்கி போட்டுகிட்டே போகும்போது எருமை வெட்டி பாளையம் அங்காள பரமேஸ்வரி கோயில் ஒன்று இருக்குது. இது ஒன்று இருக்குது. கூவத்தூரில் அம்பாள் வந்து உட்கார்ந்த இடம், அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, பாடை கட்டி அம்பாளை வயசான ரூபத்தில் கூட்டிகிட்டு வரும்போது அம்பாளை வந்து உட்கார வச்சு இலைப்பார்னது குந்தியது கூவத்தூர் சொல்லுவாங்க. வந்து குந்த வச்சது, அம்பாளை வந்து குந்த வச்சு அவங்க இலைப்பார்ன இடம், அது கூவத்தூர் 2. அப்போ இங்கேருந்து அதே போல் போகும்போது அந்த கல் ஒன்று ஒன்றா போட்டினே போகிறாங்க. 100வது கல் விழுது, 3வது கல் விழுந்து திரும்பி பார்க்குறாங்க. ஒரு கல்லும் ஒரு மலையாக மாறுது. அந்த 100வது கல் விழுந்து அந்த 100வது மலை தான் மலையனூர். அந்த மலையனூர்ன்ற ஊருக்கு பேருக்கு வர காரணம் இதுதான்.